கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே மீண்டுமாக இன்னொரு தேவ செய்தியின் மூலியமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படி கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உங்களுடைய வேலைகளிலும் உங்களுடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் உங்களோடு இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எல்லா காரியங்களையும் முடித்துவிட்டு தேவனுடைய செய்தியை கேட்கும்படியாக வந்திருக்கும் உங்கள் ஒருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதல் கூறி வரவேற்கிறேன். இந்த செய்திகள் முழுவதுமாக தேவன் நம்மை ஆட்கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தைகள் நம்மிடத்திலே வந்து நமக்காக தேவனுடைய வார்த்தைகள் அசைவாடும்படியாக நம்முடைய உள்ளத்திலே அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு இந்த ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். I believe you are fine. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், உங்களையும் ஆசீர்வாதமாக வைத்திருப்பார் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் தேவ செய்தி கேட்கும் பொழுது ஒரே ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் என்று சொன்னால், எரேமியாவிலே நாம் வாசிக்கிற போது கர்த்தர் எரேமியாவுடைய வாயை தொட்டு, இதோ உன்னுடைய வாயிலே என் வார்த்தைகளை வைக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. தேவ செய்தி கேட்கிற நீங்கள் இந்த மனுஷனுடைய வாயிலே தேவனுடைய வார்த்தையை வையுங்கள் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்களான ஜெபத்தோடு காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திகள் இஸ்ரவேலின் பயணங்கள் என்ற செய்தியின் மூலியமாக இந்த நாளின் தலைப்பு என்னவென்று சொன்னால், ஜேக்கப் டு இஸ்ரேல். யாக்கோபு இருந்து இஸ்ரவேல் என்ற தலைப்பின் கீழாக நீங்கள் நானும் வேத வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். யாக்கோபு எப்படி இஸ்ரவேலாய் மாறினார், யாக்கோபுடைய வாழ்க்கையில் இருந்து இஸ்ரவேலாய் மாறும்படியாக கர்த்தர் என்ன காரியங்களை செய்தார் என்று சொல்லி அநேக வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நேரம் இல்லாதபடினாலே நான் கோர்வையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். எப்படி தேவனுடைய வார்த்தை, எப்படி தேவன் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார் என்று சொல்லி நீங்கள் நான் வாசிக்க போகிறோம். செய்திக்குள் போவதற்கு முன்பாக தலையில் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, நீ நல்லவர், நீர் வல்லவர். உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே நாங்கள் வெறுமையானவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுடைய இருதயத்தின் தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. நாங்கள் கேட்கிற ஒவ்வொரு சத்தியங்களும் உம்முடைய சமூகத்திலிருந்து வரும்படியாக கர்த்தாவே ஒரு நல்ல மன்னாவை நாங்கள் உண்டு திருப்தியாய் போக கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வாதத்தையும் பலப்படுத்தும். மேசும் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாட்டி, ஒரு தாயார் என்ன செய்தாங்களா, அவங்களுடைய வீட்டிலே பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தார்களாம். அப்படி பாத்திரம் கழுவி கொண்டிருக்கும் பொழுது அங்கே அந்த சின்ன பையன், குட்டி சுட்டித்தனமாக ஒரு சின்ன பையன் சுற்றிட்டு இருப்பான். அவன் அந்த சிங்கில் நிறைய வெள்ளை முடி இருக்கிறதை அவன் பார்க்குறான். அம்மாவிட்ட போய் கேட்குறான், அம்மா நிறைய வெள்ளை முடி கொட்டுதே, என்னாச்சு, ஏன் வெள்ளை முடி நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய தாயார் அவனுக்கு என்ன பதில் சொல்லுவார்கள் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்களாம், எல்லாம் பாத்திரம் முடிச்சுட்டு வரோம்ப்பா, நீ உட்காரு அமைதியா அப்படின்னு சொல்லி அவங்க ஹாலில் போய் உட்கார வச்சாங்களாம். அந்த பையன் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து உட்காந்துட்டு இருந்தான். அவனுடைய வேலைகளெல்லாம் முடித்து விட்டு அவங்க அம்மா வந்து பக்கத்தில் உட்காந்தாங்களாம். நல்ல ஒரு கேள்வி கேட்டப்பா, அம்மாவுக்கு பாரு நிறைய முடி வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அது ஏன் முடி வருது அப்படின்னு சொன்னால், நீ ஒவ்வொரு தடவையும் குறும்பு பண்ணும்போதும் எனக்கு ஒரு முடி முளைக்கும், எனக்கு ஒரு வெள்ளை முடி வரும் என் தலையில் அப்படின்னு சொன்னாங்களாம். நீ எப்பெல்லாம் குறும்பு செய்கிறியோ, எப்பெல்லாம் என்னுடைய பேச்சை கேட்க மறுக்கிறியோ, எப்பெல்லாம் சுட்டித்தனம் ஜாஸ்தி பண்ணுறியோ, அப்பெல்லாம் என்னுடைய தலையில் ஒரு வெள்ளை முடி வரும்ப்பா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவர் 2 நிமிஷம் யோசிச்சுட்டு ரொம்ப சிரிக்க ஆரம்பித்தானாம். ஏன்ப்பா சிரிக்கிற, எதனால் சிரிக்கிற, நான் நல்ல ஒரு ஜோக் சொல்லியே, ஏன் சிரிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இல்லைம்மா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் நிறைய குறும்பு பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்கு வெள்ளை முடி வருது. இப்போ தான் யோசித்தேன், நான் பாட்டுடைய தலையில் ஏன் இவ்வளோ வெள்ளை முடி வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி சொன்னானோ. நீங்கள் அவ்வளோ குறும்பு பண்ணியிருக்கீங்க, அதனால தான் பாட்டியினுடைய தலையில் அவ்வளோ வெள்ளை முடியாக இருக்குது, தலை ஃபுல்லாக வெள்ளை முடியாக இருக்குது, அது காரணம் யாருன்னு இப்போ தான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னான். யாக்கோபுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது, அவனுடைய வாழ்க்கையை மாறுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி நீங்கள் நானும் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து படிக்க போகிறோம். யாக்கோபுக்கு ஒரு அண்ணன் இருந்தார். அந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால்,
வயிற்றுக்குள்ளேயே 2 சண்டை நடக்குது. A brother fight against each other. ஈசாக்குடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் என்ன காரியங்களை ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி நீங்கள் வாசித்தோம். ஈசாக்குடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை மாற்றினார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் நானும் பார்த்து கொண்டு வந்தோம். இந்த நாளிலே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முக்கியமான கட்டங்கள் என்ன என்று சொல்லி, இஸ்ரவேலுடைய தகப்பன் யாக்கோபு, இது யாக்கோபு செய்த அநேக தவறுகளை இஸ்ரவேல் ஜனங்களும் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நானும் வேதாகமத்தின் மூலியமாக வாசிக்க முடியும். எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து ஆதியாகமம் 25வது அதிகாரத்திற்கு நீங்கள் நானும் நம்முடைய வேதாகமம் திருப்பிக் கொள்வோம். 25வது அதிகாரம் 21, 22 வசனங்களை நீங்கள் நானும் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 25, 21, 22. மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று இருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எப்படி, எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். ஆபிரகாம் சந்ததி ஒவ்வொன்றாக பெருகி கொண்டே வருகிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே பயங்கரமாக நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய ஆசீர்வாதங்கள் பெறுகிறது, பிள்ளைகள் வர ஆரம்பிக்கிறது. இப்பொழுது பேர பிள்ளைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ரெபேக்காள் கற்பந்தரித்து கற்பத்தில் 2 குழந்தைகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட காரியங்களை வருவார்கள் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தீர்க்கதரிசிகளை போய் பார்க்கிற வழக்கம் அந்த காலத்தில் உண்டு. அப்படி போனோடனே அவனுடைய வார்த்தை அங்கே வருகிறது. 25, 26 வசனங்களை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 2 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். 24லிருந்து நான் வாசிக்கிறேன். பிசவு காலம் பூர்ணமாயிற்று. அவள் கற்பத்தில் 2 பிள்ளைகள் இருந்தன. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி போர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதாயிருந்தான். 2 வகையான பிள்ளைகளை எங்களை பார்க்க முடியும். சிவப்பான ஒரு குழந்தை, நல்ல ஃபுல்லாக முடியாக இருக்குது, ரோமம் உள்ள ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொல்லி நான் பார்க்குறோம். 2வது அதை அப்படி காலை பிடிச்சிட்டே ஒருத்தர் வரார், அவர் தான் ஹீரோ. ஏன் யாக்கோபனுடைய வாழ்க்கை இவ்வளோ முக்கியமாக நமக்கு காணப்படுகிறது? ஆபிரகாமுடைய சந்ததியை ஏசாவுடைய சந்ததியிலே பெருக பண்ணாதபடி யாக்கோபுடைய சந்ததி மிக முக்கியமாக வேதாகமத்திலே பேசப்படுகிறது. எங்கேயெல்லாம் இஸ்ரவேல் என்ற பெயர் வருகிறதோ, எங்கேயெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற பெயர் வருகிறதோ, அங்கேயெல்லாம் யாக்கோபு என்ற பெயர் கண்டிப்பாக இருக்கும். 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஒருத்தர் நல்ல பலசாலியாக பிறக்கிறான். ரோஸ் கலரில் குழந்தை பிறக்குது, நல்லா சிகப்பான ஒரு கலரு. அந்த பையனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். இன்னொரு குழந்தை பின்னாடியே வருது, அந்த குழந்தைக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். யாக்கோபு என்று சொன்னால் எத்தன் என்று பெயர். யாக்கோபு சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையிலே எத்தனம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்க முடியும். ஏசா நல்ல வில்வித்தை 27வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 25, 27 ஏசா எப்படிப்பட்ட குணத்திலே வருகிறான்னு சொன்னால், ஏசா நல்ல வில்வித்தை உடையவனாக இருக்கிறான், வேட்டைக்காரனாக வருகிறான், நல்ல பலசாலியாக வருகிறான், நல்ல சுவையாக நல்ல கன்றுக்குட்டிகளோ மானோ புலியோ யானையோ ஏதாவது வேட்டையாடுகிற ஒரு பெரிய வல்லவனாக ஏசா காணப்படுகிறான். நம்ம ஹீரோ எப்படி ஆகிறாரு அப்படின்னு சொன்னால், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறாரு, வீட்டுவாசியாக கூடாரவாசியாக இருக்கிறார். நல்லா சமைக்கிற ஒரு பக்குவம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால், நல்ல ஷெஃப் யாக்கோபு. நல்லா சமைச்சா 2 ஊருக்கு மணக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கூடாரம் ஃபுல்லாக ஒரே கமன்னு வாசடிக்கும். ஏசா ஒரு நாள் 29லிருந்து 34 வசனங்கள் முடிய நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் குறிப்பிடுகிறது. என்னவென்று சொன்னால், சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு முக்கியமானது என்று சொன்னால், மூத்த மகனுக்கு அது இரட்டிப்பான ஆசீர்வாதம்.
சேஷ்டபுத்திர பாகம் எல்லாருக்கும் வீட்டில் ஒவ்வொரு பங்கு என்று சொன்னால் மூத்த மகனுக்கு 2 பங்கு என்று சொன்னால் அவன் குடும்பத்தை வழிநடத்துகிறவனாக இருக்கிறதுனால தேவன் மூத்த மகனை ஆசீர்வதிக்கிறதுனால அவனுக்கு 2 பங்கு. சேஷ்டபுத்திர பாகத்துக்காக ஒரு பெரிய போராட்டம் அங்கே உண்டாகிறது. யாக்கோபுக்கு ஏசா மேலே எப்போவுமே ஒரு கண் உண்டு. அவனுக்கு நல்ல காரியங்களை செய்கிறார்களே என்று சொல்லி ஒரு கண் உண்டு. ஏசா ரொம்ப களைப்போடு ஒரு நாள் வருகிறார். அப்படி களைப்போடு ஒரு நாள் வரும் பொழுது அவனுக்கு கூழ் வேணும். நல்ல கமகமன்னு இருக்குது, கூழ் வேணும். அப்போனா அங்கே ஒரு ட்ரேடிங் ஒன்று நடக்குது, கொடுக்கல் வாங்கல் ஒன்று நடக்கிறது. யாக்கோபு சொல்கிறான், உனக்கு வேணுமா, பசிக்குதா, நான் தரேன், ஆனால் ஒன்று, ஒரு சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுக்க வேண்டும், உன்னுடைய உரிமையை எனக்கு கொடுக்க வேண்டும். சேஷ்டபுத்திர பாகத்தை பெரிதாக எண்ணுகிறவனாக ஏசா காணப்படவில்லை. சாப்பாடு மாத்திரம் போதும் அப்படின்னு சொல்கிற ஒரு குணத்தோடு இருக்கிறான். டு நாட் ட்ரேட் யுவர் பிளெஸ்ஸிங். அப்படி ஆசீர்வாதத்தை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒரு கூலுக்காகவோ அல்லது அற்பமான காரியங்களுக்காகவோ நீங்கள் நானும் எக்ஸ்சேஞ்ச் செய்கிறவர்களாக காணப்படுகிறோம். ஒரு தேவனுடைய வாழ்க்கை நம்மோடு உறவாட வேண்டும், ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனால் உலக பிரகாரமான காரியங்களிலே ஒரு சமரசத்தை நாம் கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறோம். இங்கே ஏசா, எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேண்டாம், எனக்கு உன்னுடைய கூழ் வேண்டும் என்று சொல்லி அவன் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவனுக்கு கொடுத்து கூழை கொண்டு வாங்கி 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 குடிக்கிறான். அங்கே யாக்கோபு சொல்லுகிற ஒரு காரியம், எனக்கு ஆணையிட்டு கொடு, நீ சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுத்து விட்டாய் என்று சொல்லி ஆணையிட்டு கொடு என்று சொல்லி அவன் கேட்கிறான். 27வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் வாசிச்சோன்னு சொன்னால் யாக்கோபு அவருடைய சகோதரனுடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் எடுத்துக்கொள்கிறான். அவனுடைய பேர் என்ன? யாக்கோபு. எத்தன் நேரம் இல்லாத காரணத்தினாலே நான் சீக்கிரமாக போகிறேன். யாக்கோபு அவனுடைய தாயார் சொல்ல கேட்டு எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தகப்பனுடைய கண்களை மறைத்து இரட்டை வேஷம் போட்டு அவனுடைய கண்களுக்கு எல்லா காரியங்களையும் மறைத்து கண்ணு தெரியாமல் படுத்திருக்கிறாரு. ஈசாக்கு ஆசீர்வதிக்கணும்னு ஆசை, ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு நினச்ச ஈசாக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். யாக்கோபை ஆசீர்வதிக்கிறான், யாக்கோபுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறான். ஆனால் ஒரு சந்தேகம் வந்துருச்சு திடீர்னு, வாப்பா இப்படி தொட்டு பார்க்கணும், வா, உன்னுடைய குரல் யாக்கோபு குரல் மாதிரி இருக்கே, இங்கே வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. தொட்டு பார்த்தா ஏசா மாதிரியே இருக்குது. அந்த குரல் யாருது? யாக்கோபுடையது. சரி, எல்லாம் ஒரு வழியாக நம்பியாச்சு. இவருக்கு பயம், ஆசீர்வாதம் வாங்க போன இடத்துல சாபம் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயம். இது எல்லாத்தையும் அப்படியே கட்டுப்படுத்திட்டு நல்ல குட் ஆக்டர் யாக்கோபு, அப்படியே ஏசா மாலையே போய் நல்ல ஆசீர்வாதங்களை வாங்கி வந்தாச்சு. வாங்கி வந்த பிற்பாடு 30 அதே அதிகாரம் 27வது அதிகாரம் 30வது வசனத்தை 40வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 27வது அதிகாரம் 39, 40. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரயுத்தரமாக, இது ஏசாவுக்கு சொல்லுகிறது, உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பனியோடும் இருக்கும். உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தொடியை முறித்து போடுவாய் என்றான். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் நினைத்து சொல்லிக் கொண்டான். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, வாட் கோஸ் அரவுண்ட் தட் கம்ஸ் அரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. நாம் எதை செய்கிறோமோ அது நமக்கு வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்த பிற்பாடு ஏசா போய், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட இல்லையா? அவங்க அம்மா அவர்கள் பிறக்கும் முன்பாக அங்கே போய் கேட்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியம், சிறியவன் பெரியவனை மேற்கொள்வான், ஆண்டு கொள்வான், சிறுவனுடைய கை ஓங்கி இருக்கும் என்று சொல்லி சொன்ன வாக்கு தத்துவம் இங்கே நிறைவேறுகிறது. சிறியவன் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான், பெரியவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரே ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம், உன்னுடைய வீடு வானத்தில் இருக்கிற பனியை போல இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம்.
யாக்கோபு உன்னை மேற்கொள்வான் என்ற ஒரு காரியம் நீ மேற்கொள்ளும் பொழுது அவனுடைய நுகத்தடி உன்னுடைய கழுத்திலிருந்து கலந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வார்த்தை மாத்திரம் சொல்லி முடிக்கிறார் ஈசாக்கு. பயங்கர கோபம் வந்துருச்சு. எப்படியாவது அவனை கொன்று போட்டணும், எங்கள் அப்பா இறந்த உடனே அவனுக்கு இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெரிய போராட்டத்தோடு அவன் கடந்து செல்கிறதை நாம் பார்க்க முடியும். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 16, 17 வசனங்களை நீங்கள் நானும் இப்படியாக வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 16, 17. ஏன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனத்திலிருந்து யாக்கோபு பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே 16, 17 வாசிக்கும் பொழுது, ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல் சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவனாய் தள்ளப்பட்டதை அறிந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் நானும் கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டுமா? அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை ஒரு கூலுக்காக அவன் வெற்றி போட்டான். அவன் திரும்ப ஆசீர்வாதம் வேணும்னு நினச்சா கூட அவனால் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியவில்லை. ஆண்டவர் அதை பார்த்தவராக இருந்தார். சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு போக வேண்டுமோ அவனுக்கு சரியாக ஆண்டவர் கொண்டு போய் சேர்த்தார். அவன் எத்தனை இருந்தாலும் சரி, அவன் ஒருவேளை அவன் எல்லா கெட்ட காரியங்களும் செய்தாலும் சரி, ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானவனாக காணப்பட்டான் யாக்கோபு. எப்பொழுதும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற வாழ்க்கையை அவன் தேர்ந்தெடுத்தான். எப்பொழுதுமாக ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறவனாக அவனுடைய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஆபிரகாமை போல ஈசாக்கை போல அவன் மறுபடியுமாக தேவனுடைய சந்ததியை கட்டும்படியாக அவன் ஆயத்தப்படுகிறான். ஆனால் ஏசா அப்படிப்பட்ட காரியங்களை அவன் செய்யவில்லை. ஏசா சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் துச்சமாக எண்ணினான் என்று சொல்லி வேதாம் சொல்கிறது. அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் எண்ணாமல் போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை யாருக்கு கொடுக்கிறார்கள்? தட்ஸ் a first history. இளையவனுக்கு சேஷ்டபுத்திர பாகம் கிடைப்பது என்று ஒரு பெரிய சரித்திரம் யாருக்கும் இதுவரைக்கும் கிடைத்ததில்லை. ஆனால் யாக்கோபு அந்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சேஷ்டபுத்திர பாகம் என்கிற ஒரு மகத்தான ஒரு காரியங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் என்ற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே சுதந்திரமாக இருக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை நாம் எப்படி காத்துக்கொள்கிறோம்? நம்முடைய வீடுகளிலே நம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஒருவேளை என் சகோதரனோ என் சகோதரியோ என் இணைஜன பந்துக்களோ இந்த எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தள்ளி விடும் பொழுது நீங்களும் நானும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஏசாவை போல கேட்காதபடி யாக்கோபை போல் கேட்கிற பிள்ளைகளாக நீங்கள் நான் இருக்க வேண்டும். ஒருவேளை ஏசா ஆசீர்வாதத்திற்காக ஏங்கி நிற்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு ஏங்கி நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு சான்ஸ் கூட கொடுக்கக்கூடாது தேவனுடைய ஆசீர்வாதம் வெளியே போகிறதுக்கு. என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய ஆசீர்வாதம் முழுமையாக வர வேண்டும் ஆண்டவரே. யாக்கோபு கெட்டவனாக காணப்பட்டாலும் ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அவன் ஈசாக்கின் சந்ததியாக காணப்படுகிறான், ஆபிரகாமின் சந்ததியாக காணப்படுகிறான். எப்போவுமே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியங்கள் மாறிக்கொண்டே வருகிறது. ஈசாக்குக்கு அப்புறம் யாக்கோபு வந்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு அப்புறம் யார் வருவான்னு நினச்சா இஸ்மவேல் வருவார்னு நினச்சாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னது இஸ்மவேலும் சந்ததி இல்லைப்பா, ஈசாக்கு உன்னுடைய சந்ததி என்று சொன்னார். இங்கே ஈசாக்கு ஏசாயினுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து பார்த்தார். ஆனால் யாக்கோபு தன் சுதந்திரமாக காணப்படுகிறான். தேவனுடைய ஆசீர்வாதம் யார் மூலியமாக வெளிப்படுகிறது என்று சொன்னால் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் மூலியமாக வெளிப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றுமில்லை ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்க போகுது, நான் உங்களுடைய சந்ததியே இல்லையோ என்று சொல்லி யோசிக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை, in order for me to get the blessings we need to select the path. நான் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனுடைய பாதையை, என்ன பாதையை தேர்ந்தெடுக்கிறோமோ அப்படிப்பட்ட பாதை எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிப்பது மாத்திரம் இல்லை, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னெல்லாம் முடிவெடுக்கிறீங்களோ, என்னெல்லாம் காரியத்தை பார்க்குறீங்களோ,
யாக்கோபு தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்திருந்தான். கூடாரவாசி வெறும் சமைப்பது மாத்திரமாக இருந்திருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அவனுடைய தாயோடு சேர்ந்து அவன் தேவனுடைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கலாம், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாக காணப்பட்டிருக்க வேண்டும். பின்னாக நாம் வாசிக்கும் பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்று சொல்லி நீங்கள் நான் வாசிக்க முடியும். இப்படிப்பட்ட சத்தியங்கள் நமக்கு வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம், இப்படிப்பட்டவர்களுடைய தேவன் நம்முடைய தேவன். Remember what you do in order for living. Live according to God's will and He will make you the inheritance of Abraham. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையை ஆபிரகாமின் சந்ததிக்கு ஒத்த வாழ்க்கையாய் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால், you decided today, இன்றைக்கு நீங்கள் நானும் ஒரு முடிவு எடுப்போம். ஆபிரகாமுடைய சந்ததியாக ஆண்டவரே என்னை தேர்ந்தெடுத்துள்ளோம், யாக்கோபின் சந்ததியாக கர்த்தாவே என்னை கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்க வேண்டும். நம்முடைய வீடு ஆபிரகாமுடைய வீடாக மாற வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாமுடைய சந்ததியாக மாற வேண்டும் என்று சொன்னால் சிரேஷ்டபுத்திர பாகத்தை கட்டியமாக பிடித்துக்கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பத்தை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் கெட்டியமாக எப்படியாவது நான் வாங்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி யாக்கோபை போல கன்னிங்காக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களிலே பாம்பை போல வினாவுள்ளவர்களாக, புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு அந்த பாம்பை போல் அப்படி பார்த்துட்டே இருந்தானாம். ஏசாவிடத்திலிருந்து எப்படியாவது அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கணும், ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் பார்த்து கொண்டே இருந்தான். மற்றவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை, ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாக, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் கேட்டு போராடி பெற்றுக்கொள்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வாராக. ஜெபம் செய்வோம். நேசிக்கிற ஆண்டவரே, ஏசாவை போல கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை நாங்கள் அசதியாக, சாதாரணமாக தட்டி கழிக்கிற பிள்ளைகளாக கர்த்தாவே நாங்கள் காணப்படுகிறோம். இதோ ஆண்டவரே, ஏசா பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சிரேஷ்டபுத்திர பாகத்தை கர்த்தாவே நீர் அவனுக்கு கொடுத்தீர், ஆனால் அதை அவன் அசட்டையாக எண்ணினான் என்று சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு கூலுக்காக கர்த்தாவே ஏசா யாக்கோபுக்கு சிரேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான். அநேக நேரங்களிலே நாங்களும் கர்த்தாவே நீர் கொடுத்திருக்கிற பொறுப்பை ஒரு சில பணத்துக்காகவோ, ஒரு சில லாபத்துக்காகவோ, ஒரு சில நன்மைகளுக்காகவும் நாங்கள் விற்று போடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலே சுவாமி, நாங்கள் உன் சமூகத்திலே வந்து நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். யாக்கோபு அந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை கெட்டியமாக பிடித்து கொண்டது போல நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோகம் என்கிற சிரேஷ்டபுத்திர பாகத்தை நாங்கள் பற்றி கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்யும். கேட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பரலோகத்திற்கு கர்த்தாவே நாங்கள் போக கர்த்தர் எங்களை தயார் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்லமையுள்ள கரம், உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 சகோதரர்கள் கர்த்தாவே போராடி கொண்டிருந்தார்கள். இது போராட்டத்தின் காலம் ஆண்டவரே. சமாதானத்தை நாங்கள் கொடுக்கிறேன்னு சொல்லி எண்ணாதிருங்கள். இது கஷ்டத்தோடு இருக்கிற காலங்கள், சஞ்சலத்தோடு வாழ்கிற காலங்கள், இது கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டவரே. இந்த கடைசி காலத்திலே நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நாங்கள் யாக்கோபை போல வாழாதபடி இஸ்ரவேலாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஏசா கர்த்தாவே உமக்கு விரோதமான காரியங்களை தேர்ந்தெடுத்தான். ஏசா உமக்கு பிரியமான காரியங்களை கர்த்தாவை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பவில்லை. ஆனால் யாக்கோபு உம்முடைய சமூகத்திலே உட்கார்ந்து உம்முடைய சமூகத்திலே கேட்டு எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொண்டான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லையே, எங்களை ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிக்கவில்லையே என்று போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேராய் குடும்பமான நீர் ஆசீர்வாதியும், பொறுப்பேற்றுக்கொள்ளவும் எடுத்தும். நீர் வரும்பொழுது இவரே ராஜா, இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பிலே களிகூறும் நிச்சயத்தோடு நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வாதையும் பலப்படுத்தும். இயேசுவின் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு தேவன் நம்மை சந்திக்கும்படியாக ஜெபத்தோடு காத்து கொண்டிருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.